ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடந்த குக்கு வித் கோமாளியில் அம்மு அபிராமி அவங்க செஞ்ச சேப்பக்கிழங்கு மஞ்சூரியன் இந்த ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியில் அவங்க சின்ன மிஸ்டேக் தான் செஞ்சுருந்தாங்க. செஃப் அவங்க செஞ்ச மஞ்சூரியன் எடுத்து கட் பண்ணும்போது அது பறந்து ஓடிடுச்சு. அவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யாஸ்மிஜி கிச்சன். சேப்பக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தோல்களை நல்லா இழைச்சி எடுத்துக்கலாம். தோல் கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி நல்லா சுத்தமாக இழைச்சி எடுத்துக்குவோம் எல்லாத்தையும். இப்போது இதை 4-5 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் அந்த பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம கட் பண்ண அந்த சேனக்கிழங்கை ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருவோம். அப்போ தான் இது கரகரப்பு இல்லாமல் இருக்கும், அரிப்பும் இல்லாமல் இருக்கும். ஒரு 4 விசில் வச்சிடலாம். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாகவும் வெந்து வருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா கிழங்கெல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் இதை மசிச்சு எடுத்துடலாம். இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் பிளேட்டில் வச்சிடலாம். இதே போல் ஒவ்வொரு உருண்டைகளாக பிடிச்சி பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இதே போல் எல்லாமே பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போது ஒரு பவுலில் 1/2 கப் அளவு மைதா மாவு, அதாவது 50 கிராம் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா தோசை மாவு பார்த்துக்கு தண்ணியாகவே இருக்கணுங்க இந்த மாதிரி. இப்போ இது இருக்கட்டும். நம்ம எடுத்து வச்ச உருண்டைகளை இதில் டிப் பண்ணி ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட இதை சேர்த்துடலாம். இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக இந்த மாதிரி சேர்த்துடலாம். மாவில் டிப் பண்ணி சேர்த்துருங்க. நம்ம அந்த மாவில் டிப் பண்ணாமல் வெறுமனே சேர்த்தோம்னா அது ஆயிலில் இந்த மாதிரி கரைஞ்சி ஓடிடும். மாவில் டிப் பண்ணி போடுறதுனால கரைஞ்சிடும். அது ரொம்ப லேஸாகவே மாவு லேயராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாங்க, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரியே எல்லா மாவு உருண்டைகளையும் மாவில் டிப் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆக வேணாம், இந்த மாதிரி லைட்டாக வந்தாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். இப்போ இது இருக்கட்டும். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனது இது கூட ஒரு 10 பூண்டு பொருட்களை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது கூட சேர்த்துடலாம். இதை நல்லா வாசனை வர அளவு நல்லா வறுத்து விட்டுடலாம். இது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது கூட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட குடைமிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே சேர்த்துடலாம். சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துடலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாஸெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போது ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் இதையும் கரைச்சிக்கலாம். நல்லா தண்ணியாகவே கரைச்சி வச்சுக்கோங்க, கெட்டியாக வேணாம். நம்ம பேனில் சேர்த்து கிண்டும்போது ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் நல்லா தண்ணியாகவே கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம், புளிப்பு டேஸ்ட்டுக்காக. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கார்ன்ஃப்ளவரையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி கட்டியாயிடும். இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம்னா அந்த உருண்டைகளையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சாஸெல்லாம் நல்லா உறிஞ்சி இந்த உருண்டையோட டேஸ்ட்டாக வந்துடுங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் சில்லி சாஸும் இது கூட சேர்த்துடலாம். சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இது கூட சேர்த்துட்றேன். இப்போ சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டலாம். இப்போ சாஸெல்லாம் இந்த உருண்டைகளில் நல்லா உறிஞ்சி டேஸ்ட்டு நல்லாவே வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக நம்ம சேப்பக்கிழங்கு மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே மல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணிடலாம். அட்டகாசமான டேஸ்ட்டில் சூப்பரான சேப்பக்கிழங்கு மஞ்சூரியன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.